அந்த பிள்ளையை அந்த தாய் பெற்றெடுக்கிற அந்த வழி இருக்கிறத உலகத்திலேயே உச்சக்கட்ட வழி என்றால் அதுதான். எந்த அளவுக்குன்னா மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிரசவத்தினுடைய வலி எப்படி இருக்கும் என்றால் கிட்டத்தட்ட மனிதனுடைய 20 எலும்புகள் உடைகிற வழியே ஏற்படும். ஒரு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எலும்புல லைட்டா ஒரு சின்ன கிராட்ச் படுது, என்ன செய்வோம்? கால் முட்டி ஃபுல்லா இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு வருவோம். ஒரு எலும்பு உடைந்து விட்டால் ஒரு மனிதனால் தாங்க முடியுமா? ஆனால் தாய் பிரசவத்தின் போது கிட்டத்தட்ட 20 எலும்புகள் உடைந்து நொறுங்குகிற வழியை அந்த தாய் பெறுகிறார். எப்படிப்பட்ட வழி? இன்னும் மருத்துவம் சொல்கிறது, இந்த வலி இருக்குதுல, ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வலி, இந்த வலிய டெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வலியை டெல் அப்படின்னு ஒரு அளவு வச்சு குறிப்பாங்க. பொதுவாவே ஒரு மனிதனால் தாங்கக்கூடிய டெல்லின் அளவு என்னன்னா 45 டெல். ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உயிர் போற தருணம், கடுமையான வலி, உடல்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது, மண்டைகள் எல்லாம் உடைத்து சுக்குநூறாக இருக்கிறது, சாவுற நொடி. அந்த நேரத்திலே அவனுடைய வலி என்பது உச்சக்கட்டத்திலே அவனுடைய வலி இருக்கும். அந்த வலியை மருத்துவர்கள் கணக்கிட்டு சொல்கிறார்கள், இது 45 டெல். 46 வந்து விட்டால் அவன் மூத்தாயிரும், முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு தாய் பிரசவத்தின் போது தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே 57 டெல்லின் அளவை கடக்கிறார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தியாகம்! 45க்கு மேல தாண்டினா ஒரு மனுஷன் மூத்தாயிடுவான். ஒரு மனிதனால் அந்த வலியை தாங்க முடியாது. ஆனால் பிரசவத்தின் போது 57 டெல்லின் அளவை ஒரு தாய் தாங்குகிறாள். ஆனால் அந்த நேரத்திலே அந்த வலியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாள்.